கலைஞர் பல்கலைக்கழகத்துக்காக இவங்க இடம் தேடிட்டு இருக்கும் பொழுது 60 ஏக்கர் 50 ஏக்கர் 40 ஏக்கர்ல தான் வந்து இடம் இருக்குங்கிறதெல்லாம் யதார்த்த உண்மைகள் தான். ஆனா இவரோட வேலை வந்து என்ன, ஒரு கொள்கை ரீதியா சட்டப்பேரவையில ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, சட்டப்பேரவையில ஒரு மசோதா தாக்கல் செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னுடைய பரிந்துரைக்காக வந்து அனுப்பி இருக்கக்கூடிய அந்த மசோதாவில கையெழுத்தை போட்டு அனுப்புறதுதான் ஆளுநருடைய வேலை. இதற்கு முன்னர் வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலத்துல இசைத்துறைக்குன்னு சொல்லிட்டு வந்து இசை பல்கலைக்கழகத்தை அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுலயும் இதே போலதான் வந்து சிட்டிங் சிஎம் யாரோ அவங்க தான் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருப்பாங்கன்னு சொல்லிதான் அவங்களும் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பல்கலைக்கழகத்தை வந்து புதுசா தொடங்கினாங்க. அப்போதைக்கு இருந்த ஆளுநர் கையெழுத்து போட்டதை அதை அனுப்பி இருக்கிறார். அது போல இந்த சட்டப்பேரவையில நிறைவேற்றின இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு அனுப்புறதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பல்கலைக்கழகம் எத்தனை ஏக்கர்ல அமையணும், என்ன கல்வி தரத்துல வந்து அமையணும், என்ன விதமான கட்டுமானங்களோட இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் அதுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு. யூஜிசி இருக்கு, யூஜிசியினுடைய நாம்ஸ் இருக்குது, அது பாத்துக்கும். அது இவரோட வேலை கிடையாது இல்ல. ஆமா, அவ்வளவுதான்.